அங்கே நின்று பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்கு, ஏனே தெரில. ஒரு மாதிரி ஃபோனெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயத்திலே எடுத்துகிட்டு இருந்தேன். மதகிற போட்டு போச்சுரா. சும்மா வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம், கடைசியில் நம்ம வண்டியை மாட்டிக்கிச்சு. இந்த வண்டியை நம்ம இங்கே விட்டுட்டு மறுபடியும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஏரியாவில் தண்ணி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடமுமே தண்ணி நிறைய போய்ட்டு, பிகாஸ் வந்து விழுப்புரம் கிட்ட வந்து ஏதோ இடத்துல வந்து ஏதோ உடஞ்சிருச்சு போல். ஸோ அதனால் தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏரியா? இது வந்து சூரியவம்சம் போகிற வழி, சாவடி கிட்ட. ஸோ அந்த பக்கம் வராதிங்க. எங்கள் வண்டியை மாட்டிக்கிச்சு, போக முடியாமல் போய் மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ காமிக்கிற முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்புறோம், ஓகேங்களா? எடுத்துட்டு இருக்கியா? ஆமாம், எடு மச்சான், எடுக்கிற மச்சான். கயிறு கட்டணா போட்டுச்சுரா. தண்ணி அதிகமாக போகுதுடா, பாடுறா. கீழே சைலன்சரை போடுறேன், போகுது பாரு. வண்டியை மட்டும் ஆஃப் பண்ண போயிட்டு சைலன்சரை போடுறா. அவ்வளோ வண்டியை ஆஃப் பண்ண போயிட்டே போ மதகிற போட்டு போயிட்டே. போச்சுடா. போ ஸ்டார்ட் பண்ண நம்ம வண்டியை பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. வண்டி சாயுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா பாகூர் போகிற வழி. ஸோ இங்கெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் பாலத்தை கிட்ட போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். இங்கே இந்த இடம் வாடகைக்கு விடப்படும். காய்ஸ், எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. இதுக்கு முதல்ல இங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் தான் ஜாயிண்ட் ஆகும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஹைவேவே இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. காமிக்கிறேன், வாடகைக்கு விடப்படும். காய்ஸ், எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. இதுக்கு ஆக்சுவலி இது வந்து பைபாஸ் போல இவ்வளோ நாள் தெரியாது. இந்த பக்கம் அந்த பைபாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கிட்டலாம் தண்ணி இருக்குது. ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன். பட் அவ்வளோ தண்ணி போகுது, கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இல்லை, ஏகப்பட்ட தண்ணி. ஆனால் இந்த ஹைவே பார்க்க பயங்கரமாக இருக்குது.
ஆனால் இங்கே ஒரு சில வீட்டுக்கிட்டலாம் தண்ணி நிற்குது. தண்ணி ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, காலையில் விட கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்றாங்க. ஸோ கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்துச்சா, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் அங்கே செம்ம தண்ணி போகுது அந்த இடத்துல. மீன் வர பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குடம்லாம் நனைஞ்சிட்டு ஃபுல்லாகிடுச்சு பாரு. பார்க்க வந்துருக்காங்க. இது பொருள் காட்சி மாதிரி இவ்வளோ கூட்டம், கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் இல்லை. பஸ்ஸெல்லாம் பாருங்க தண்ணி. அப்பா ஏதாவது ஒன்று ஊந்துச்சுன்னா கூட போனீங்கன்னு ஊந்துச்சுன்னா காலி தான் போல. இந்த பாலம் ஒட்டின மாதிரி தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம தண்ணி, கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனே கீழே விழுந்துருன்ற மாதிரி ஒரு பயம். அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு கீழே. ஸோ எங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது இந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால யாருமே வராதீங்க. செம்ம தண்ணி போகுது. 1,70,000 கன அடி தண்ணின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயே போகும். ஸோ ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இது பண்ணிட்டு. ஆமாம் மேலே இருப்பாங்க. அங்கே ஏதோ கூட்டமாக இருக்கு. ஏன் ஏற முடியுமா சார்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா
எல்லா பக்கத்துலேருந்து தண்ணி. பாருங்க மழை வர மாதிரி இருக்குடா டேய். கிளைமேட்டை பாடுறா. ஸோ இது வந்து அப்போ கீழே பார்த்த பாலம், இது கொஞ்சம் மேலே பார்த்த பாலம். எல்லா இடத்துலையும் தண்ணி. பா தண்ணி எப்படி போகுது பாருங்க. இதெல்லாம் மாட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க நிக்கவே முடியல. தண்ணி பாருங்க எவ்வளவு அப்படியே மேல அடிக்குது. இந்த இடம் பாருங்க ஹைவேன்றது. இந்த ஹைவே பாரு இவ்வளவு கூட்டம். இந்த இதை எப்ப திறந்தாங்கன்னு எனக்கு தெரியலடா. அதுக்குள்ளேயே ஆமா எப்பப்ப முடியுது அப்பப்ப கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் வர முடியுதான்னு வந்து அந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸ் சைடு போக முடியுதான்னு பார்ப்போம். என்ன எதுவும் டீட்டெயில் பார்ப்போங்க. அங்கே நின்று பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னே தெரியல. ஒரு மாதிரி ஃபோனெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயத்திலே எடுத்துட்டு இருந்தேன். நல்ல வேலை. அப்புறம் 1.5 லட்ச ரூபா ஃபோன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு கவர் பண்ணிட்டு சொல்றேன். மறுபடியும் நம்ம வண்டி எடுக்க வந்துட்டோம். வண்டி இப்போ மறுபடியும் எடுத்து இந்த பக்கம் ஒரு மாதம் பார்ப்போம். இவ்வளோ தூரம் கொஞ்சம் அழுத்திருந்தா வந்து நல்லா ரோடை வெட்டுறாங்க. ரோடு பண்ணுறாங்க. ரோடை தான் வெட்டுறாங்க. ரோடை வெட்டுறாங்க. தெரியுதா?
போகலாம் போகலாம் போகலாம். வண்டியே போல போகுது பாரு, சைக்கிள் போகுது. எடு எடு அப்போ எடு எடு எடு. தண்ணி நிறைய இருக்கு போது. எல்லா ஏரியாலையும் செம்ம தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஆனால் வழியே இல்லை. எப்படி நைட் இந்த பக்கம் ஏறிடுன்னு நினைக்கிறேன். வழியே இல்லைடா. பார்த்துக்கிறேன். இந்த வழி தான்டா. கூகுள் மேப்பு. கூகுள் மேப் ஒரு வழி போகுது. இந்த பக்கம் போகிறாங்களா, கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். வழி போகுது. வழி இருக்க கூகுள் மேப் உதவியோட இப்போ போகிறோம். போ எங்கடா போகிறது? சொல்லாமல் ஃபஸ்ட்டுலாம் இந்த பக்கம் வரும்போது ஸ்பிரிட் விளாட வரும் இந்த பக்கம். அப்போல்லாம் இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. இப்போ பாரு, இதுதான் போல. ஏய், கீழே பொங்குது பாரு. அந்த இது தண்ணி இல்லை. இங்கே யார் வந்து சரி ஓகே, தண்ணி செமையாக ஏறுது இல்லை. இந்த இடம் எல்லாமே பொங்குது. இந்த இடம்லாம் பாருங்கள், ரெஸ்கியூ டீம்லாம் இருக்காங்க இந்த இடத்துல. பாருங்கள், போட்லாம் இருக்குது. கீழே பொங்குது பாரு. அந்த இது தண்ணி இல்லை. இங்கே யார் வந்தது? சூப்பராக இருக்குது. சரி ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். தண்ணி செமையாக ஏறுது உள்ள. இந்த இடம் எல்லாமே பொங்குது. திருவிடா நல்ல திருவிடா அடைக்கண்டா எடுக்கிறேன்டா.
உள்ள வீட்டை ரெஸ்கியூ இதாண்டா அந்த ஐ அடங்க. ஆமாம் அடங்க இதில் எப்போ நீ வரலான்னு வர சொன்ன? இதாண்டா அந்த ஹைவேவே முழுங்கிருக்குடா. நம்ம பைபாஸில் தான் ஏறி போகணும் போல புரியுதா? அதான்டா இதுதான் ஹைவே போல. ரைஸ் இந்த ஏரியாலாம் செம்ம இது டிராஃபிக்காக இருக்குது பாருங்க. எப்படி ரோட்டை பிரிச்சுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் தண்ணி போகுது. தண்ணி ஓ இந்த பக்கம் ஏறிச்சு போடுறா. ஓ ஒன் சைடாக பிரித்து விட்றாங்க. அந்த ரோட் சைட்லேருந்து இந்த வராதெல்லாம் இப்படி பிரித்து விட்றாங்க போல. ஹைவேலே தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம தண்ணி. எல்லாம் கபரி மலைக்கு போகிறாங்க. ஓ நம்ம கீழே இறங்க முடியாதா? போகலாம் நேராக போயிட்டாரு. கோண்டூர் தான். நேராக போனால் கோண்டூர். ஐய் கோண்டூர் அந்த பக்கம் இருக்கு. நேராக போனால் காட்டுறோம். தண்ணி ஏறி கட் பண்ணுறேன் கேமரா. வாரம் உள்ள வந்துக்கலாம். தலைவா கட் பண்ணுறேன். நம்ம கீழே ஏறணுமா மேலே போகணுமா? கீழே போயிடும். போ இதெல்லாம் மெயினாக எடுக்குண்டா. அங்கே கூட்டத்தை எல்லா இடமும் கூட்டம் பிரித்து விட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. ஆக்சுவலி இது எந்த ஏரியாவுனே எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் கல்லூரில் இருக்கேன். இந்த ஹைவே போட்டதில் இது எந்த ஏரியானே தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. ஆனால் நம்ம இப்போ எந்த பக்கம் போடணும்னு கூட தெரியல எனக்கு. கோண்டூர் வழிடா. நம்ம எப்படா கோண்டூர் வழி வரும்னா ஏன்டா நான் குழப்படா. ஆமாண்டா கரெக்டா கோண்டூர் வழி அது கரெக்டாக அப்போ இந்த ரோடு கோண்டூர் வழியா? இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஹைவே போட்டதுல எல்லா ரோடும் மறந்து இந்த கோல்டு வழி தான் போகிறேன். ஆனால் நைட்டுக்குள்ளே ஏறுதா ஏறலையான்னு தெரியல. தண்ணி நிறைய உங்களுக்கு செம்மையாக இருக்குங்களா. இது என்ன வழிடா? போ நேரம் போ. இந்த வழி நான் வந்ததே இல்லைடா. ஐ அடிங்க இவ்வளோ தூரம் வந்து அடியே ரோடுன்றா. அப்புறம் எதுக்குடா அந்த ரோட்டை பிடிச்சி போது? இங்கெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா நிற்குண்டா. ஆனால் எந்த வண்டியும் நினையாத மாதிரி தான் வருது இந்த பக்கம். ஏறுது போல அந்த பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்டா. பேரோ மிஸ்டர் தானே சொன்னான். யூடியூப் போகிறோம் நம்ம. வந்துட்டோம். அதே ரூட் தான்டா. பாருங்களா அதே ரூட்டு நம்ம வந்துட்டோம். இதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தோம்? வெயில தண்ணி இல்லைடா. இங்கே தான் தண்ணி இருக்குது. இதெல்லாம் எப்படி போகிறாங்க இப்போ? பார்த்துக்கோ. ஐய் ஆடாங்க எல்லாம் போகிறாங்க. ஏய் தண்ணி இருக்குடா. எல்லாம் எப்படி போகிறாங்கன்னு பாரு, பார்த்துட்டு போ. ஏய் அப்போ இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டா. ஏய் இல்லைடா அந்த இடத்துல தான்டா தண்ணி. ஏய் இல்லைடா எனக்கே குழம்புதுடா. எங்கே இங்கே தாண்டா வண்டியை நிறுத்தணும். அங்கே நிறுத்தணும்டா பின்னாடி. ஆமாம் நடந்து எடு 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 காரு நாக்கு வந்து கிடையாது. எல்லாத்தையும் எடு. ரெக்கார்ட் ஆகுதா? தெரியாதனமாக இந்த சாவடி சைடு வந்துட்டோம். நல்லா மாட்டிக்கிட்டோம். வண்டி வர நின்று போச்சு. அப்புறம் சுற்றி கித்தி எப்படியோ வந்துட்டோம் மறுபடியும். இதுக்கப்புறம் எங்கேயும் நாங்கள் போகிறதா இல்லை, வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். அடுத்துக்கு என்ன காட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த இடத்துல தண்ணி நிற்குதுல்ல, ஏன் கடைசியில் நிற்கவே இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த இடம்லாம் ஓகேவா இருக்குது. கட் பண்ணு.
இந்த ஸ்ட்ரீட்லலாம் தண்ணியே நிற்கல. இந்த இடம்லாம் ஓகேவாக தான் இருக்குது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஸோ இந்த இடம்லாம் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஆனால் பீச்சில் விட்றாங்களான்னு தெரியல. கிட்ட போனால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. எத்தனை % சார்ஜ் இருக்குது? சார்ஜ் எவ்வளோடா இருக்குது? பார்த்தல எங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ பெரிய பாலம், எவ்வளோ இருக்குது. அப்பா வெள்ளம் வெள்ளம் இருக்கு. படம் ஏதோ பணம் மூட்டை ஒன்று அடிச்சுன்னு வருது. தண்ணி வருது.
போகலாம் நடமாதை. இப்படி போயிட்டு அப்படி வரணும். இப்படி போனால் தான் அப்படி வர முடியும். இப்படி போனால் இங்கே லாக் வச்சுருக்காங்க. கைஸ் பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி இல்லை. அந்த பக்கமே அந்த பக்கமா இல்லை, நீ வாழ எப்பயும் போலவா. அப்படியே வா, அப்படியே அந்த பக்கமாவே வா. கரெக்டாக பீச்சில் இருக்கேன். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பீச்சில், ஒன்றும் தெரியல. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சில்வர் பீச்சில் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துலலாம் எப்பவுமே காலில் மண்ணு நிற்கும். அப்போலாம் வந்து நிற்கல, ஆனால் தண்ணி அதிகமாக பேஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி நிறையா போகுது அப்படின்னாங்க. ஸோ அதனால் அப்படியே பீச்சுக்கு பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் இந்த பக்கம் கடலூர், இந்த பக்கம் அந்த கெடில மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி ஹெவியாக போகல. ஒரு வாட்டி வந்துச்சு, ஊருலாம் வந்துச்சு, அந்த கேவ் டெக்ஸ் கிட்டலாம் தண்ணி அவ்வளோ போச்சு. பட் இந்த வாட்டி ஓகே தான் ஓரளவுக்கு அந்த பக்கம். பட் இருந்தாலும் அந்த விழுப்புரம் சைடு சொல்லுவாங்களே, விழுப்புரம் அந்த தென்பனை ஆற்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இன்னமும் அதிகமாகிட்டே இருக்குது, குறையில. வீட்டுக்குள்ளே இன்னும் நான் முன்னாடி அந்த வண்டி ஒரு இடத்துல விட்டு போயிருப்பேன், அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு. பட் இப்போ தண்ணி அந்த இடத்துல அதிகமாச்சு, அந்தளவுக்கு இப்போ தண்ணி ஏறிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல. ஸோ அப்புறம் இந்த பக்கம் போகிற வழியில் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுறாங்க. ஸோ அதையும் அப்படியே காமிச்சிடுறேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி வீடியோ தண்ணிலாம் எவ்வளோ நிற்கிது எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் வந்திருந்தேன், அதையும் போடுறேன். ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலி என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் நிறையா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். தண்ணி வந்து கடலில் சேரதுனால ஒரு செம்மண் மாதிரி இருக்குது, தண்ணி எல்லாமே அப்படியே சேரு மாதிரி இருக்குது. எல்லா இடமும் பாருங்கள், கிட்ட போய் காமிக்கிறேன், அவ்வளோ தண்ணி எல்லாமே கல்லங்களாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தண்ணி கடலில் போகுது. இதுவே நீங்கள் அந்த நிறையா நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ட்ரோனில் பார்த்தா தெரியும், ட்ரோன் வீடியோஸ் அவ்வளோ தண்ணி இப்பா. ஸோ இங்கே பாருங்கள் காய்ஸ், வெறும் அந்த இந்த செடின்னு சொல்லுவாங்கள்ல, ஆனியன், அது பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த செடியே எவ்வளோ வந்து அடிச்சுட்டு வந்து நிற்கிது பாருங்கள் எங்கள் கடலில். பாருங்க ரொம்ப சில்லர் பீச்சான்ற மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு இது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது பாருங்க. இந்த ஆனியன் செடி ஏதோ பேர் சொல்லுவாங்க, இது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஃபுல்லாக பாருங்க, அங்கே போய் மொத்தம் விளையாடிட்டு இருக்கான். நாயே பாருங்க, அந்த தண்ணி கலக்கிற இடத்த காட்டுறேன் பாருங்க. பண்ணவே கொஞ்சம் நாள் ஆகும் போல், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் அப்புறம் தான் பீச்சே ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா தண்ணி கடலுக்கு போனாங்க. ஆனால் எவ்வளோ தண்ணி கடல் வாங்குது பார்த்தீங்களா உள்ள, எப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ தண்ணி. கடலில் மீன் பிடிக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லி. நீங்களாலே தெரியும், அதெல்லாம் போயிடுவேன். அவங்களாம் நீச்சல் தெரியும், உடையாந்துருவாங்க அப்படியே. இடம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அப்படியே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இவ்வளோ செடி இதெல்லாம் இருக்காது, எல்லாம் அடிச்சு அந்த ஓரம் கட்டி வச்சுருக்கு.
ஏன்டா எடுக்கிற போன வீடு இந்த இடம்லாம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. பீச் ரோட்டில் தான் இருக்கும். வாயிலெல்லாம் பூச்சி போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் எடுத்து வண்டியெல்லாம் போயிட்டு இதில் மாட்டிக்கிச்சு. ஸோ எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட் கிடைக்கும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் அப்டேட்டோட வரேன். ஓகே பாய்.